சிங்களா முஸ்லீம் எல்லாரும் இருக்கிறோம். இது மட்டும் தான் எனக்கு ஸ்ரீலங்கா ரைஸ் இருக்கு. இந்த பைக் மட்டும் தான். யாழ்ப்பாணத்தில் முதல் முறையாக இந்த வாகனங்களுடைய காட்சிப்படுத்தல் 5,77,900 40 லட்சம் 50 லட்சம் 60 லட்சத்துக்கு கூட இங்கே மோட்டோ பைக் இருக்கு. இது ஒரு 40 lakhs வரும். மற்ற பைக்கில் இல்லாத ஒரே ஒரு ஃபீச்சர் வந்து இந்த நாங்கள் திருப்பி அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம். குறிப்பாக யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மைதானத்தில் நிற்கிறோம். பின்னால் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வாகனங்கள் எல்லாமே இந்த பழைய காலத்து வாகனங்கள், கோடிக்கணக்கில் பெருமையில் இருக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாமே காட்சிப்படுத்தியிருக்கு. இன்றைய தினம் இங்கே ஒரு நிகழ்வு இடம்பெறுகின்றது. யாழ்ப்பாணத்தில் முதல் முறையாக இந்த வாகனங்களுடைய காட்சிப்படுத்தல் இடம்பெறுவதாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படியாக இன்றைய தினம் இங்கே இந்த பழைய வாகனங்கள், அதோட இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய வாகனங்கள், இலத்திரனியல் வாகனங்கள் எல்லாமே இந்த இடத்துல காட்சிப்படுத்தினா இன்றைய தினம் இங்கே இடம்பெறக்கூடிய இந்த நிகழ்வுகள் மற்ற இங்கே இருக்கக்கூடிய வாகனங்கள் தொடர்பாக அவங்களை காட்சிப்படுத்தின இது ஒரு கண்காட்சியாக இடம்பெறுகிறது. பார்க்கக்கூடியவர்கள் வந்து பார்க்கலாம். இன்றைய தினம், நாளை மறுதினம் 3 நாட்கள் இடம்பெறும். தொடர்ந்து வாங்க இன்றைய தினம் இங்கே இடம்பெறக்கூடிய இந்த நிகழ்வுகள் பார்க்கலாம். மத்திய கல்லூரியினுடைய மைதானத்தில் இந்த ஏற்பாடுகள் எல்லாமே செய்திருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் வாகனங்கள் கூட இந்த இடத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றன. இந்த காட்சிப்படுத்தலுக்கான புதிய வாகனங்கள் கூட இங்கே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே நீங்கள் அவை அந்த இடத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்ற அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மிகப்பெரிய அளவிலான ஒரு ஏற்பாட்டில் வந்து இந்த நிகழ்ச்சிகள் வந்து ஒழுங்கமைக்கப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியமாக இருக்குது. இப்பொழுது நிகழ்வுகள் இங்கே ஆரம்பிக்கப்படுகின்றன. கவில்நாதஸ்வர இசை முழங்க இங்கே விருந்தினர்கள் அழைத்து செல்லப்பட போகிறார்கள். நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட போகின்றன. இங்கே பிரதம விருந்தினராக இங்கே வருகை வந்திருக்கக்கூடியவர் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். பிரதீபன் அவர்கள் இந்த இடத்துல பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. டாடா நிறுவனத்தினுடைய அனுசரணையில் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி மேலே டாடா மோட்டார்ஸ் என்று பதியப்பட்டிருக்கு. இந்த ஆரம்ப நிகழ்வுகள் வந்து இந்த இடத்துல ஆரம்பமாகின்றது. மங்கள விளக்குகள் ஏற்றப்பட்டு இந்த நிகழ்வுகள் வந்து இந்த இடத்துல ஆரம்பிக்கப்படுகின்றது. பொதுவாக யாழ்ப்பாணத்தில் இது முதலாவது முறையாக நடக்கிறது என்று சொல்லப்படுகின்றது. இந்த வாகனங்களுக்குரிய கண்காட்சியானது இங்கே அழகிய ஒரு வரவேற்பு நடனங்கள் சிறுமிகளால் இங்கே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியில் பார்க்குறீங்களா. அதனைத் தொடர்ந்து இங்கே வந்து மங்கள விளக்கு ஏற்றப்பட்டு இந்த நிகழ்வு வந்து வைபவ ரீதியாக ஆரம்பிக்க வைக்கப்படுகின்றது. நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. குறிப்பாக எங்களை பார்த்தீங்கன்னா சொன்னது போலே இந்த பழைய வாகனங்கள், அதாவது ஈழத்தில் முன்னர் பாவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாகனங்கள் இந்த பகுதியாக முழுவதுமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு மோட்டார் பைக் குழுவினர் வந்து இந்த இடத்தில் வருகை தந்திருக்கிறார்கள். நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய அளவிலான மோட்டார் பைக்குகளை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த இடத்துல காட்சிப்படுத்துவதற்காக. Order, Mrs. Somali Virapadi, Managing Director, Cinema Global Private Limited. நீண்ட கால பழமையான வாகனங்கள் காட்சிப்படுத்தப்பட்டது நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். இந்த ஒரு வாகனம் மட்டும்தான் நீங்கள் விற்பனைக்காக காட்சிப்படுத்தப்பட்டது. அதாவது இந்த பழைய வாகனங்கள் இந்த வாகனம் மட்டும்தான் சேலண்டு போடப்பட்டு அங்கே நம்பர் போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்கால ஒரு வாகனம், குறிப்பாக எனக்கு இது சம்மந்தமான தெரியாது, இந்த வாகனங்கள் சம்மந்தமான விளக்கம், அதால் வாகனங்களை காட்சிப்படுத்துகிறேன். தெரிந்தவர்கள் கீழே பதிவிடுங்க. பிரிட்டிஷ் ஓப்பன் கிளாசிக். Mr. Parakram Abekon, Manager, Dealer Development. மேலே பிரித்தானுடைய கொடி மேலே இருக்குது. அப்படி இங்கால பார்த்தீங்கன்னா திறந்த ஒரு கார், மூடப்படையில் பழைய காலத்தில் பாவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திறந்த கார். இந்த பார்த்தீங்கன்னா இதுதான் கோன்னு நினைக்கிறேன்னா ப்ராப்பராக நடக்குது.
இது வந்து 4/22/83 இலக்கம். தெரியாது இந்த வாகனங்கள் சம்மந்தமாக, அதால் என்ன சொல்கிறேன்னு தெரியல, பார்த்துக்கொள்ளுங்க. பழைய காலத்து வாகனங்கள் அப்படி இந்த பகுதி முழுவதும் இந்த பழைய வாகனங்கள் காட்சிப்படுத்தியிருக்கலாம். மொரிஸ் அந்த இதில் பேர் போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்கால என்ன பேர் என்ன இது ஒன்றுமே தெரியல. ஒரு கார், அழகான கார். முன்னைய காலங்களில் இந்த வீதிகளை அலங்கரித்திருக்கக்கூடியவை இப்பொழுது காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதுவெல்லாம் ஓடும். என்னென்னா ஒரு யாழ்ப்பாணத்தில் ஒரு நிகழ்வு நடந்திருந்தது. பழைய வாகனங்களுடைய பவனி நடந்திருந்தது. அந்த பவனியின் பொழுது இந்த வாகனங்கள் எல்லாமே அங்கே வீதியாக வலம் வந்திருந்ததை நாங்கள் பார்த்து நாங்கள் எல்லாம் மூடக்கூடிய நிலையில் சரிப்படுத்தித்தான் இந்த வாகனங்களை வச்சிருக்கிறோம். இந்த வாகனங்கள் இப்போ வீதியில் ஓடக்கூடியதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது மாதிரி இங்காலயம் ஒரு வாகனம். Thank you, sir. For next, we call Mrs. Anagi Pereira, Marketing. Marketing, Tata Passenger Vehicle. அப்படியாக இந்த பழமையான வாகனங்கள் இதனுடைய உரிமையாளர்கள் இங்கே இருக்கார்கள். யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய உரிமையாளர்கள், அநேகமான வாகனங்களுடைய உரிமையாளர் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம். அது மாதிரி அங்காளி பக்கத்துலேயே 4/13/05 ஒரு வாகனம் இருக்குது, பார்க்கலாம், பழைய வாகனம். அதே மாதிரி இங்காலயம் ஒன்று இருக்குது. அது மாதிரி இந்த பக்கம் ஒரு விற்பனைக்காக இருக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாமே இதுக்குள்ளுக்கு இருக்குது. நாங்கள் அதுக்குள்ளுக்கு போய் பார்க்கலாம். Thank you very much for organizing this type of automobile auto shows. இங்கே வந்திருக்கக்கூடிய பிரதம அதிதிகள் வந்து இந்த வாகனங்களை வந்து பார்வையிட்டார்கள். அநேகமாக இங்கே காட்சிப்படுத்தக்கூடிய வாகனங்கள் எல்லாமே மின்சாரத்தில் இயங்கக்கூடிய, அதாவது பெட்ரோல் டீசலோ இல்லாமல் மின்சாரத்தில் பேட்டரி சார்ஜ் பண்ண எலக்ட்ரிக்கல் வாகனங்கள் தான் நீங்கள் அதிகமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இதிலே 3 நாட்களாக நடைபெறக்கூடிய ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தினை பொறுத்தவரையிலே இந்த வாகனங்கள் தொடர்பாக நீண்ட காலம், அதாவது இங்கிலாந்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பல கார்கள் இன்றும் யாழ்ப்பாணத்திலே எங்களுடைய பழமையப்படுகின்ற தன்மையிலே காணப்படுகிறது. அதற்கு மேலாக நவீன வகையிலே இறக்குமதி செய்யப்பட்ட புதிதாக தயாரிக்கப்பட்ட பல கார்கள் அல்லது பல வாகனங்கள் வந்து யாழ்ப்பாணத்திலே இந்த ஓட்டோ ஷோ என்று சொல்லுகின்ற விடயம் வந்து உண்மையிலே எங்களுடைய மாவட்டத்திலே இருக்கின்ற இத்தகைய வாகன உரிமையாளர்கள் அல்லது வாகனங்களை கொள்வனவு செய்வதற்குரிய ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே இதனை ஏற்பாடு செய்த அனைத்து தரப்பினரும் உண்மையிலே எங்களுடைய இந்த மாவட்டத்திலே இத்தகைய வாகனங்களுடைய தன்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலே இத்தகைய ஒரு கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு பல்வேறுபட்ட புதிய வாகனங்கள் இந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். இந்த இடத்துக்கு வருகை தரும் பட்சத்தில் இது தொடர்பாக நேரடியாக வந்து நீங்கள் அவர்களுடன் கதைத்து இது சம்பந்தமாக தெரிந்து கொள்ளக்கூடியமாக இருக்கும். இதனுடைய விலைகள் தொடர்பாகவும் இவற்றினுடைய தன்மைகள் என்ன என்பது தொடர்பாகவும் வந்து நேரடியாக வரும் பட்சத்தில் வந்து இங்கே அறிந்து கொள்ளக்கூடியமாக இருக்கும். மோட்டார் வெஹிக்கிள் சம்பந்தமாக நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். இன்றைய தினம் நிறைய வாகனங்கள்லாம் காட்சிப்படுத்திருக்கீங்க, சொல்லுங்கள். என்னென்னு சொன்னால் இன்றைக்கு இது 3 நாளைக்கு இங்கே மோட்டார் ஷோ நடக்க போகுது. கார், பைக்கு, சகல விதமான எல்லா வாகனங்களும் இங்கே 3 நாளைக்கு காட்சிப்படுத்த போகிறாங்க. நாங்கள் வந்து ஹீரோ பைக் கம்பெனிக்காக வந்து பைக்கில் கண்காட்சிக்கு வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட எங்களோட ஹீரோ பைக் கம்பெனியால் மொத்தம் 4 விதமான பைக்கள் வருது. ஒன்று லேடிஸ் பைக்கில் வந்து ஜூமன்னு சொல்கிற ஒரு மாடல், மற்றது HF டீலக்ஸில் ஹீரோவில் HF டீலக்ஸ். லேடிஸ் பைக் காட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேடிஸ் பைக்கில் வந்து ஜூமன்னு சொல்கிற மாடலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ கம்பெனி விட்டுருக்கு. இதில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் பார்த்தா இதில்
மற்ற பைக்கில் இல்லாத ஒரே ஒரு ஃபீச்சர் வந்து இந்த கார்னர் பெண்டிங் லைட்னு சொல்கிற இந்த ஃபீச்சர் ஒன்று விட்டுருக்காங்க. இது வந்து கூடுதலாக உங்களுக்கு நைட் டைமில் வந்து பெண்டுகள் பெரும்பாலான பெண்டுகள் இருக்குதாங்க. அந்த பெண்டுகளில் போய் உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் வந்து இது வந்து i3s மாடலில் கொடுத்துருக்காங்க. எப்படின்னு சொன்னால் கூடுதலாக இந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 30 செகண்டால் ஓட்டோவாக ஆஃப் ஆயிடும். ஓட்டோ ஆஃப் ஆயிடும் சொன்னால் நாங்கள் திருப்பி செல்ஃப் ஸ்டார்ட் அடித்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் வராது. ஓட்டோவாக நாங்கள் இங்கே பிரேக்கை பிடிச்சிட்டு ஆக்சிலேட்டர் லைட்டாக கொடுத்தா ஓட்டோவாக ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு தான் இந்த i3s மாடல் இது கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 6,99,900 ரூபா. அடுத்தது இதை வந்து ஏழைகளின் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வாகனம் தான் HF டீலக்ஸ். இது வந்து இதுன்ற ப்ரைஸ் வந்து மக்களுக்கு ஏற்ற விலையில் தான் இப்போ கொடுத்து கொண்டிருக்கோம். இதுன்ற ப்ரைஸ் வந்து 5,77,900 வருது. 77,900 வருது ரெடி கேஷ். லீசிங் வசதிகள் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். மற்றது இது இப்போ 2 பைக்கள் லான்ச் பண்ணியிருக்காங்க. பெரிய பைக்குன்னு சொல்லி 2 பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஹங் 160 எக்ஸ்ட்ரீம் 125. இது வந்து எக்ஸ்ட்ரீம் 125. இதை வந்து ஹைப்ரிட் லுக்கில் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய சிறப்பம்சம் வந்து பார்த்தா இந்த பைக்கோட மாடல் அப்டேஷன் தான் இதோட பெஸ்ட்டான ஃபீச்சர்னு சொல்லலாம். 125cc யாருமே இவ்வளோ மினக்கட்டு இப்படி ஒரு அப்டேட் கொடுத்துருக்க மாட்டாங்க. மற்றது இது வந்து கார்பரேட்டர் மாடல் இல்லை, ஃபுல் இன்ஜெக்டர் மாடல். இதனோட ஃபியூவல் கெப்பாசிட்டி வந்து 10 லிட்டர் டேங்க் தான். இது வந்து ஃபியூவல் வந்து லிட்டருக்கு வந்து 60 to 66 km/h per liter ஒர்க் பண்ணும். கூட மைலேஜ் கொடுக்கும். ഇതിൻ്റെ പ്രൈസ് வந்து 7,76,900. அது மற்றது எக்ஸ்ட்ரீம். இதில் மொத்தம் 3 கலர்ஸ் வந்தது எக்ஸ்ட்ரீமில். ஒன்று தனி பிளாக், மற்றது ஆஸும் ரெட்டும் சேர்ந்தது, இன்னொன்று ப்ளூவும் ஆஸும் சேர்ந்தது. ஒரே இது சரிக்கா. எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒரே மாடல் தான். இந்த அதாவது நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்த ஜூம் பைக்கில் இன்னொரு கலர் வேரியேஷன் தான் இது. இதில் வந்து எங்களுக்கு ஜூமில் வந்து மொத்தம் 4 கலர்ஸ் இருக்குது. ஒன்று பிளாக், ரெட், ப்ளூ அண்டு ஒயிட். எத்தனை நாளைக்கு உங்களோட இந்த காட்சிப்படுத்தல் இங்கே இருக்குது? இந்த காட்சிப்படுத்தல் இப்போது இந்தியிலேருந்து 3 நாளைக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த கண்காட்சி இருக்குது. இப்போ இங்கே வரக்கூடியவர்கள் இந்த வாகனத்தை வேணுமென்னு சொல்லக்கூடியவர்கள் உங்களோட இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்த தான் வச்சுருக்கோம். இங்கே வந்து நாங்கள் மக்களோட விருப்பங்களை அறிஞ்சு புக்கிங்கள் எடுத்து நாங்கள் ஷோரூமில் வச்சு அதுக்கான வசதிகளை செய்து கொடுப்போம். நன்றி. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா BMW காரனுடைய கார் நிற்குது இந்த இடத்துல. இது வந்து விற்பனைக்கு இருக்குதா இல்லாட்டி காட்சிப்படுத்தலுக்கு வச்சுருக்கோமா தெரியல. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மோட்டார் பைக்குகள், இலங்கையிலே இருக்கக்கூடிய ஒரு சில மோட்டார் பைக்கெலாம் இதில் இருக்குதுன்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த ரேசிங் பண்ணக்கூடிய மோட்டார் பைக்குகள் சாதாரணமாக எங்களுக்கு தேவைப்படாது. இது விரும்பக்கூடியவர்கள்லாம் இப்படியான வாகனங்களை வேண்டுவார்கள். அப்படியான பைக்களும் வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறோம். ஆனால் இந்த பைக்குகளுடைய பெறுமதியெல்லாம் இந்த விலையிலையும் பைக்குகள் இருக்குதா என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த பைக்குகளுடைய விலைகள் இருக்குது. எல்லாம் 40 லட்சம், 50 லட்சம், 60 லட்சத்துக்கு கூட இங்கே மோட்டார் பைக் இருக்குது என்றதான் பார்த்திங்கன்னா எனக்கு அதிர்ச்சி தரக்கூடிய விடயமாக இருந்தது. ஏனெண்டா அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் யோசிக்கிறோம் பைக்கெல்லாம் இந்த விலையில் இருக்குமாண்டு. ஆனால் கிட்டத்தட்ட இந்த பைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 50 லட்சத்துக்கு மேற்பட்ட பெறுமதியை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பைக்காக இருக்குது. அப்படியாக இந்த பைக்குகளுக்கே இந்த விலையில் இருக்குது என்றதை வந்து இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. எல்லாம் ஒரு அனுபவம் தானே. இந்த இடத்துல வாராக்கள் வந்து இதை நீங்களும் பார்த்தோன்னு போகலாம். இந்த மோட்டார் பைக்குகள் சம்மந்தமாகவும் படங்களில் பார்க்கக்கூடிய இல்லாட்டி திரைப்படங்களில் பார்க்கக்கூடிய அந்த வாகனங்களை வந்து நேரில் பார்க்குறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் நாங்கள் வந்து இதை பார்த்துக்கொள்ளலாம். தேவைப்படுபவர்கள் வந்து வாங்கி கொள்வார்கள். Honda CBR 650 2020.
இது மட்டும்தான் ஸ்ரீலங்காவில் ரெஜிஸ்டர்ட் 1 and only ரெஜிஸ்டர்ட் பைக். இது மட்டும்தான் இருக்குது ஸ்ரீலங்கா ரெஜிஸ்டர் இருக்குது. இந்த பைக் மட்டும் தான் இருக்குது. இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் கம்ஃபர்டபுள், ரைடிங் பொசிஷனாக நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இந்த பைக்கை கொடுத்துக்கிறாங்க. மற்ற சிபிஆருமா இல்லை, இது வந்து டூரிங்கே செஞ்சது. இது பார்த்தீங்கன்னா 30,000 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் ஓடி இருக்குது. இதில் இருக்குது ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் வண்டி இருக்குது, மியூன்னு சொல்கிற எக்ஸாஸ்ட் சிஸ்டம் இருக்குது. டயர்ஸ் எல்லாம் டாப் கண்டிஷனில் இருக்குது பைக்கில். என்ன விலை வருமாண்ணா? இந்த பைக்கில் 45 lakhs, 45 லட்சம். 45 லட்சம் மட்டும். 45 லட்சம் மட்டும். சிசி என்ன இது? 650, 650 சிசி. டேங்க் கெபாசிட்டி? டேங்க் கெபாசிட்டி 16 liters. லிட்டருக்கு எவ்வளவு தூரம் ஓடும்? லிட்டருக்கு நார்மல் இந்த பைக் எடுத்தீங்கன்னா இது வந்து லேட்டஸ்ட் மாடல். இதில் சாதாரண ஒரு 25 kilometers per liter மாதிரி பார்க்கலாம். இன்சைட் சிட்டி, அவுட் சைட் அபவ் 30 பார்க்கலாம். டாப் ஸ்பீட் வந்து ப்ரோ 260. Honda CB 1000 R. ஓ Honda CB 1000 R. ஐ இது ப்ரோ ஹோண்டா CB 1000 2021, CB 1000 R 2021. இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ரெஜிஸ்டர்ட் பைக் தான். இதுவும் ஆக குறவான பைக். ஸ்ரீலங்கா ஒரு 5-6 பைக் தான் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த ரெஜிஸ்டர்ட் பைக். ஒரு நாளைக்கு மாதிரி ஒரு 2 பைக் தான் ரெஜிஸ்டர்ட் இருக்குது. அதில் ஒன்று தான் இது. இதை பார்த்தீங்கன்னா ஒன் சைட் ஸ்விங் ஆம் தான் வரும். இதில் சிங்கிள் சைட் ஸ்விங் ஆம் தான் வரும். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாமலும் இந்த பைக்கல் வச்சிருக்கீங்களா? அந்த ரெஜிஸ்டர்ட் பைக் மட்டும்தான் எங்கள்ட்ட இருக்குது. ரெஜிஸ்டர் அன்ரெஜிஸ்டர் மீக்குது. நாங்கள் மிச்சம் அன்ரெஜிஸ்டர் இல்லை, நம்ம மிச்சம் மெயினாக ரெஜிஸ்டர் தான் செய்கிறோம். இப்போ நாட்டு நிலவரத்தில் ரெஜிஸ்டர் தான் மெயினாக செய்கிறோம் நாங்கள். இது என்ன மாதிரி விலை வரும்? இது அண்ணா 60 lakhs மாதிரி வரும். 60 லட்சம் ரூபா. டேங்க் கெபாசிட்டி இதுனா? இதில் வந்து 18 liters. 18 லிட்டர். ஆமாம். ஓகே, மற்ற எவ்வளோ டாப் ஸ்பீட் எவ்வளோ வரும்? இதில் 299 டாப் ஸ்பீட் இருக்குது. இதில் நிறைய மூட்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு ட்ரக்ஷன் கண்ட்ரோல், மற்றது மூட்ஸ் மாற்றலாம். ABCD மூட்ஸ் இருக்குது. ரேஸ் மூட், ரெயின் அப்படின்னு நிறைய மூட்ஸும் பார்க்கலாம். இதில் த்ரோட்டில் பாய் வயர் தான் இருக்குது. இதில் வந்து கேபிள் வராது, த்ரோட்டில் பாய் வயர். இது என்ன CBR 600 RR. இது என்ன இதுவும் ரெஜிஸ்டர்ட் தான். இந்த பைக்கை எடுத்தீங்கன்னா டாப் ஸ்பீட் வந்து நார்மலாக 299 தான். இதுலேயும் ரைடிங் பொசிஷன் எல்லாம் பெருசாக கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆனால் ஸ்ரீலங்காவில் இருக்கிற எங்களோட பாய்ஸுக்கு வந்து மிச்சம் பிடிக்கும் ஒரு ஃபேவரட்டான பைக் தான் இது. இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து அக்ரோபாய் எக்ஸாஸ்ட் பார்க்கலாம். இதில் மோடிஃபைட் பார்ட்ஸ் இருக்குது, ஹேண்ட் கார்ட்ஸ் அது இதெல்லாம் இருக்குது. இதுவும் ஒரு நல்ல பைக். இதுவும் ரெஜிஸ்டர் பைக் தான். என்ன விலை இது? இது ஒரு 40 lakhs வரும். அப்படியாக பல்வேறுபட்ட விஷயங்களை வந்து இங்கே அறிஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். புதிய வாகனங்கள், புதிதாக நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய வாகனங்கள், அவற்றினுடைய தன்மைகள், அவற்றினுடைய விலைவாசிகள் பெற்ற வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியமாக இருக்கும். நேரடியாக அவர்களுடன் கதைத்து தெரிந்து கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஒரு வாகனம் ஒன்று எடுக்கிறதுக்காக இருப்பவர்கள் இல்லாட்டியும் அது சம்பந்தமான எண்ண சிந்தனையில் இருப்பவர்கள் இந்த இடத்திற்கு வந்து நேரடியாக இங்கே வாங்க வேண்டும் என்றில்லை, அது சம்பந்தமாக கதைத்து நாங்கள் தெளிவடைந்து கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு கண்காட்சியாகத்தான் இந்த கண்காட்சி இருக்கின்றது. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் வந்து இவற்றை வந்து நீங்கள் இங்கே பதிவு செய்து கூட அவர்கள் நூடாக வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். இலத்திரனியல் மோட்டார் பைக்கள் கூட இந்த இடத்துல காட்சிப்படுத்தி இருக்கிறோம். ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு ஃப்ரீயாக இருந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் அவர்களுடன் கதைத்து எங்கள் மனதை விட்டு கதைத்து அவர்களுடன் இது சம்பந்தமான பூரணமான ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கும். அதே சமயம் இந்த வந்திருக்கக்கூடிய இந்த பெரிய வாகனங்கள் தொடர்பாக நாங்கள் இங்கே இருக்கக்கூடியவர்களுடன் கதைத்து தெரிஞ்சு கொள்ள இந்த மோட்டார் பைக் வந்து கொழும்பிலிருந்து வந்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். இது சம்பந்தமாக இது என்ன செய்கிறார்கள் என்று இவர்களிடம் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் நம்ம கொழும்பிலேருந்து இங்கே வருகை வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். சொல்லுங்கள், இந்த பிரமாண்டமான பைக்குகள் உங்களுடைய இந்த அணி சம்பந்தமாக. அதாவது என் பேர் விமல், நான் தான் இந்த பைக்காலிக்ஸ் கிளப்னு பிரசிடென்ட். அதாவது யாழ்ப்பாணத்தில் முதல் முறையாக நடக்கிற இந்த மோட்டர் ஷோவை பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி ஆர்கனைஸ் பண்ணுற சுதா, அதாவது ரெக்ஸ் ஆட்டோ, அதாவது காவஷ், அவர் தான் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தார் வர சொல்லி. ஸோ அவருக்கு உதவியாக நாங்கள் வந்திருக்கிறோம். அப்போ நீங்கள் பார்த்து போனீங்கன்னா இப்போ எங்கடையில் வந்து 30 மெம்பர்ஸ் இருக்கிறோம். பைக்காலிக்ஸ் கிளப்பில் 30 மெம்பர்ஸ் இருக்குது. ஆனால் அன்றைக்கு வந்து 10 பேர் தான். எல்லாரும் வேலையும்
அந்த பிரச்சனைகளோட இருக்கைக்குள்ள தெரியும் தானே. அப்போ 7 மாத ஆக்கள் தான் வந்தேன். இப்போ எங்களோட கிளப் எடுத்தீங்கன்னா நாங்கள் 2017 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கிளப், 2 பேரால் தொடங்கப்பட்ட ஒரு கிளப். அப்போ அதில் தொடங்கி இப்போ 30 மெம்பர்ஸாக நாங்கள் இருக்கிறோம். இந்த பைக்ஸ் எல்லாமே க்ரூசர் பைக்ஸ், அதாவது இது சூப்பர் பைக்ஸ் கேட்டகரியோ இல்லாட்டிக்கு சூப்பர் மோட்டார்டோ இல்லாட்டிக்கு என்ன சொல்கிறது டூரிங் பைக்ஸோ இல்லை, இது வந்து க்ரூசர் பைக்ஸ். அப்போ உங்களுக்கு நீங்கள் கண்டிருப்பீங்க ஹார்லி டேவிட்சன் பைக்ஸ், நீங்கள் அமெரிக்காவில் இப்போ கிளப்ஸ் எம்சி கிளப்ஸ் இருக்குது, அதாவது ஹெல்ஸ் ஏஞ்சல்ஸ், மாங்கல்ஸ், பேண்டிடோஸ்ன்னு சொல்லி கிளப்ஸ். அப்போ அவங்கள நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அவங்களோட கல்ச்சர் இல்லை, அந்த அவங்களோட ஒரு நல்ல பகுதியை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ பேசிக்காக வந்து நாங்கள் ஒஃபிஷியலாக ஸ்ரீலங்காவில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட மோட்டார் சைக்கிள் கிளப், எம்சி கிளப்னு சொல்கிறோம். அதான் எங்களோட பைக் காலிக்ஸ் எம்சின்னு சொல்லி முடியும். ஸோ எங்களோட கிளப்பில் நான் தமிழ், அதோட எல்லா மதங்களும் எல்லா இனங்களும் எங்களோட கிளப்பில் இருக்கிறோம். அதாவது சிங்களம், முஸ்லீம் எல்லாரும் இருக்கிறோம். நாங்கள் உண்மைக்கு சொல்ல போனால் பிரதர்ஹுட், நாங்கள் வந்து சகோதரர்கள். எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா எல்லாரும் ஒரு இடத்துல நிற்போம். ஸோ பேசிக்காக வந்து இது ஒரு இந்த கல்ச்சரை வந்து ஸ்ரீலங்காவில் நாங்கள் பில்ட் பண்ணிட்டு வரோம். மற்றது எங்களோட பைக்காலிக்ஸ் மூலமாக ஸ்ரீலங்காவில் நாங்கள் முதல் முறையாக மொட்டோ டூரிசம், அதாவது மொட்டோ டூரிசம்ன்ற ஒரு கான்செப்டை நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம். நாங்கள் போன மாதம் ஸ்ரீலங்காவை சுற்றி கோஸ்டல் ரைடு ஒன்று செஞ்சோம். அதாவது வெளிநாட்டிலேருந்து ஃபாரினர்ஸ் வர இருக்கிறாங்க, பைக் ஸ்பெஷலாக பைக் ஓடுற விரும்பிடாக்கள். அப்போ அவங்கள நாங்கள் இன்வைட் பண்ணோம், எங்களோட வாங்க ஸ்ரீலங்கா நாங்கள் சுற்றி காட்டுறோம். அதாவது மொட்டோ டூரிசம் வந்து சரியான மார்க்கெட் ஒன்று ஸ்ரீலங்காலேன்னு இதாக இல்லை. அப்போ முன்னுக்கு யாழ்ப்பாணத்துக்கும் நான் கட்டாயம், எந்த ஊரும் யாழ்ப்பாணம் தான். அப்போ கட்டாயம் எங்களோட ஊருக்கு நான் கூட்டிகிட்டு வருவேன் நாக்கில். ஸோ முன்னுக்கு நல்ல விஷயங்கள் எங்கள் பைக்காலிக்ஸ் கிளப் மூலமாக இருக்குது.